வாயை திறந்து ஆண்டவரோடு கூட எல்லாம் பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம். ஆண்டவரை உயர்த்துங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. இந்த காலங்களில் ஆண்டவரை தேடுவது, ஆண்டவரை உயர்த்துவது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, ஆண்டவரை கனப்படுத்துவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாம் கரங்களை தட்டி வாயை திறந்து ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். வல்லமை நாளுடைய அபிஷேகத்தினால, உங்களுடைய கிருபையினால, உங்களுடைய தயவினால, உங்களுடைய இரக்கங்களினால, உங்களுடைய பரிசுத்தத்தினால இந்த காலங்களில உம்மை ஆராதிக்கிற வேளையில, உம்மை துதிக்கிற வேளையில, உம்மை மகிமைப்படுத்துகிற வேளையில, உம்மை உயர்த்துகிற வேளையில தேவன் எங்களுக்கு கட்டளையிடாக. தேவன் வராதிருந்தால், தேவன் எங்கள் வேலை இறங்காதிருந்தால் எங்கள் வாழ்க்கையில விடுதலை இல்லையே, சுகம் இல்லையே, பலன் இல்லையே, சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, சௌக்கியம் இல்லையே. தகப்பனே, உம்முடைய வல்லமை பிரசனத்தினாலே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, உம்முடைய ஆளுகை ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாவதாக. ஆண்டவரே, எங்கள் தேவனே, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் மகா உயர்ந்தவராயிருக்கிறது. ஆண்டவரே, உயர்வான மேன்மையான மகிமையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தர நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்தி, உம்மை கனப்படுத்தி, உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். உடைய வார்த்தையை எங்கள் மத்தியில் மேன்மையாய் உயர்த்தி எங்களை நீர் தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையா. ஆண்டவர் நல்லவர். இந்த காலங்களில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான சுவிசேஷகர் மகள் ராஜாவை நம்முடைய பிஷப் ராஜா அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி அவரை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வரும்படி அழைப்பார்கள். நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தில் பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவருக்கு மகிமையுண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபைக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த முதலாவது ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் சித்தம் கொண்டார். இன்றைய தினத்திலே கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக ஸ்தோத்திரம். நம்முடைய செனட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய ஜெனரல் செக்ரட்டரி, தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் மங்களராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஊழியம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கர்மேல் ஜெப ஊழியங்கள் பெருங்குடி, அங்க ஐயா அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாசத்துல ஒரு அரசு விடுமுறை 15ஆம் தேதி இருக்கிறபடியால் அவர்கள் மாலை 6 மணி அளவில் பெருங்குடியில் ஒரு கூட்டம் வைத்திருக்கிறார்கள். அதில் திரளான மக்கள் வர வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய சகோதரர் ஒருவர் அதில் வந்து கர்த்தருடைய செய்தியை கொடுக்குறாங்க. 15ஆம் தேதி சாயங்காலம் அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நோட்டீஸ் இருக்குது, எல்லாரும் வாங்கிட்டு போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானபடி, தேவனுக்கு விருப்பமானபடி ஆண்டவர் அந்த கூட்டங்களை ஆசீர்வதிக்கணும். முடிந்தவர்கள் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நேசரின் பாதத்தில் ஓர் மாலை பொழுது அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் நடக்கிறது. கர்மேல் ஜெப ஊழியங்கள், அந்த ஊழியத்தின் மூலமாக முதல் சிறப்பு கூட்டம் இந்த ஆண்டில் ஆண்டவர் நடத்தும்படியாய் சுத்தம் கொண்டார். இதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இன்றைய தினத்தில் இந்த 2வது ஆராதனையில் நான் உங்களோடு கூட செய்தி அளிக்கும்படியாக தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த முதல் ஆராதனையில் நம்முடைய ஐயா அவர்கள் செய்தி கொடுப்பாங்க. அவங்க முடிச்சுட்டு 10 மணிக்கு அவங்க ஊரப்பாக்க சர்ச்சில் செய்தி கொடுக்க போகிறாங்க. அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய ஊழியர்களுக்காக, இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் கூட்டங்களுக்காக எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள். பிரயாசப்படுங்க. உங்கள் ஜெப நேரத்தில் ஒரு 5 நிமிடம் நம்முடைய ஊழியத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏன்னா இது நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊழியம், நம்முடைய ஜெப வீடு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது நம்முடைய மத்தியிலே அருமையான சுவிசேஷகர் மங்களராஜ் ஐயா அவர்கள், டாக்டர் மங்களராஜ் ஐயா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து இருக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யும். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை நீர் காணும்படியாக கிருபை செய்தீர். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான பெரிய விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி இருக்கிறீர். ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கம்பெனி நமக்கு பிடித்தமில்லாத காரியங்கள், நீர் அருவருக்கிற காரியங்கள் ஏதாவது எங்களுடைய சிந்தையில், இருதயத்தில் காணப்படுமே ஆனால், எங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அவைகள் தடையாக இருப்புமே ஆனால் கர்த்தர் நீர் அவைகளை விலக்கி போடுங்க. இன்றைய நாளில் கூட நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தை எங்களுக்குள்ளே செயல்படக்கூடாதபடி தடையாக இருக்கிற எல்லா பொல்லாத விசுவாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நீர் மறைத்து, அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க.
ஒவ்வொருவரிடத்திலும் நீங்கள் விசேஷ விதமாக பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட ஆகஸ்ட் மாதத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறோம் இல்லையா. கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிறதான வார்த்தை, அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை காப்பாற்றுகிற தேவன் இல்லையா. இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சங்கீதம் 121 இல்லையா. நம்ம அடிக்கடி நம்ம வாசித்திருப்போம், அடிக்கடி நம்ம தியானித்திருப்போம். சங்கீதம் 121. ஆமென். இதுல 7வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் வாசிப்போம். 7வது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா. இன்றைய நாளில் கூட கர்த்தர் நம்மை காக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்மை அவர் பொறுப்பெடுக்கிறவராக இருக்கிறார். நாம நினைச்சு கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்துல எனக்கு யார் இருக்கிறார், யார் எனக்கு உதவி செய்ய இருக்கிறார், யார் என்னை கரம் பிடித்து நடத்த இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் ஒரு கேள்விக்குறியோடு அங்கலாய்ப்போடு இல்லையா தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்று இந்த நாளில நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நம்முடைய போக்குவரத்தில் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன, என்னுடைய குடும்ப சூழலில் இப்படி நான் ஆகிடுச்சுன்னா என்ன, எனக்கு விரோதமாக இத்தனை பேர் எழும்பி வராங்களே அப்படின்னு சொல்லி அநேக யோசனைகளை யோசித்து கொண்டு இருக்கலாம். அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி நம்ம உலக பிரகாரமாக இல்லையா அவர் காக்கிற தேவன் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மாவை அவர் காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆத்மா அழிந்து போயிடக்கூடாது, நம்முடைய ஆத்மா அழிந்து போயிடக்கூடாது என்பதற்காக தான் இல்லையா அவர் என்ன பண்ணாரு, பரலோகத்துல இருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்து என்ன பண்ணாரு, கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார். நம்முடைய பாவங்கள் இந்த எல்லா சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போயிட்டு அழிந்து போகிற ஆத்மா இப்படியாக நரகத்திற்குள்ள போய்விடக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு, அவர் நமக்காக இந்த உலகத்திலே இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அவர் நம்மை ரட்சிக்கிற திருமணாக இருக்கிறார் இல்லையா. அவர் நம்மை ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 294வது பக்கம் இல்லை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் என்ன நம்மள கர்த்தர் என்னை எல்லா தீமையின்றும் என்னை ரட்சித்து நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி அவர் காப்பாற்றுகிறாராம். அல்லேலூயா. அவர் இந்த உலக பிரகாரமாக நம்மை ஏதோ நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக மட்டும் இல்லாதபடி அவர் நம்ம இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, பரலோக ராஜ்யத்தை நாம் அடையும்படியாக அவர் நம்மை எப்படி பார்க்கிறாராம், பாதுகாக்கிறார், ரட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும், இந்த உலகத்துக்கு வாழ்க்கையாக இல்லாதபடி நம்முடைய நோக்கம் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக, எல்லா தீமையினின்றும் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறவர்களாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதற்கு நாம என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தின் சிந்தைகள், நம்முடைய இருதயத்தின் காரியங்களை நம்ம பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 25:20 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் இவனமாக சொல்லுகிறது இல்லை, அவர் என் ஆத்மாவை காப்பாற்றி என்று சொல்லி வாசிப்போம். சங்கீதம் 25:20 என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இல்லையா, இந்த உலகத்துல நம்ம ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம், ஒரு லக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா. ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறோம், ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறோம் அப்படின்னு சொன்னா வெற்றி பெற்றுட்டோம்னா ஒரு சந்தோஷம் இல்லையா. இல்ல
ஒரு தோல்வியை தள்ளிவிட்டோம், கடைசியா வந்துட்டோம் அப்படின்னா அந்த ரேஸ்ல என்ன ஆகுது, நமக்கு ஒரு வெட்கம் வந்து விடுது, மற்றவர்கள் முன்பாக தலைகுனிவு வந்துருச்சு இல்லையா. நான் எக்ஸாம்ல எழுதினேன், ஒருவேளை எனக்கு ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கிறது. மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க இல்லையா, மற்றவர்கள் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார், நம்ம வெட்கப்படாதபடி அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார், அவர் நம்ம ஆத்துமாவை காத்துக் கொள்வார் இல்லையா. நம்ம எல்லாரும் இருக்கிறோம் இந்த வருகையில, எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு நம்ம காணப்பட வேண்டும். அதற்காக தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா. நம்ம கூட இருக்கிறவங்க வரல அப்படின்னு சொன்னா நமக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம் இல்லையா. அப்பதான் நம்ம ஆத்துமாவை நாம காப்பாற்றுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அவர் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இன்ற நாளில கூட சில வசனங்களை நம்ம வேகமாக வாசித்து தியானிக்க இருக்கிறோம். அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார், அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக அவரை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 16 முதலாம் வசனமும் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஐந்தாவது வசனம் அப்போ முதலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்பிக்கை எங்கே இருக்கிறது? உலகத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? நண்பர்கள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? நம்முடைய பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? ஒருவேளை நம்ம வேலை செய்து கொண்டிருந்தால் அந்த வேலையில் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? யார் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது? இந்த நாளில் நம்ம அதை சிந்தித்து பார்க்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார் இல்லையா. அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இந்த ஆளை தெரியும், இவங்களை தெரியும், அவங்கள தெரியும் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமாக நம்ம நினைத்து கொண்டிருக்கோம். இந்த நாளில் கூட அருமையாக ஒரு சங்கீதத்தை நீதிமொழிகள் வாசித்தீங்க இல்லையா. அந்த நீதிமொழிகளில் 5வது வசனம் நினைக்கிறேன், 3ஆம் நீதிமொழிகளில் நம்ம என்ன பண்ணுமா, சுய புத்தியின் மேலே சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாரு. பார்த்தீங்களா, வசனம் எப்படி நம்ம கூட பேசுது இல்லையா. இந்த வசனத்தை நான் இன்னைக்கு நினைச்சிட்டு வரல, ஆனால் கர்த்தர் அதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். அவர் மேலே நாம நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா. அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்ம என்ன பண்றாரு சொல்லுங்களேன், அவர் நம்ம என்ன பண்றாரு, காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம இன்னைக்கு என்ன தலைப்புல தியானித்து கொண்டு இருக்கிறோம், காப்பாற்றுகிறார். கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் இல்லையா. உலக பிரகாரமாக நம்ம இருக்கிற பணமோ பொருளோ இல்லை இல்லையா, எதுவும் நமக்கு கடைசி வரைக்கும் உதவாது இல்லையா. நீங்கள் ஏதோ ஒரு மருத்துவ செலவுன்னு சொல்லி போனீங்கன்னா அந்த பணம் செலவாயிடும், ஆனால் அது காப்பாற்று கர்த்தருடைய கிருபை இல்லையா, அவர் நம்மை காப்பாற்றுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுமா அந்த 5வது வசனத்தை வாசித்தீங்கன்னா என்ன சொல்லுது? 5வது வசனம் சங்கீதம் 16:5. என்னுடைய சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறது. அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம், சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது அவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம், உலக பிரகாரமாக படிக்கிற காரியங்களில், வேலை செய்கிற காரியங்களில், குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை கேள்விக்குறியோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை இவ்வளோ நாள் ஆயிற்று, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லையே, வேலையில் எனக்கு ஒரு உயர்வை காண முடியலையே, ப்ரொமோஷன் கிடைக்கலையே, இன்க்ரிமெண்ட் கிடைக்கலையே, நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல மார்க் வாங்க முடியலையே, நல்ல ரேங்க் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைய நாளில் சொல்லுகிறார், உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது அவர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்கிறவர்களை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லுவார். நம்முடைய சுதந்திரத்தை அவர் காப்பாற்றுகிறார். அப்படி சுதந்திரம் என்று சொன்னால் ஒரு ஆசீர்வாதம், நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். யாருக்கு? அவரை நம்புகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. சங்கீதம் 5:11 வாசிப்போம். சங்கீதம் 5:11 இல்லையா. சங்கீதம், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். போதும் இல்லையா. ஒரு அருமையான ஒரு காரியம் இல்லையா.
நம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து, அந்த சந்தோஷிக்கிற அனுபவம், அவருக்குள்ள களி கூறுகிற அனுபவம், அவருக்குள்ள மகிழ்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் இல்லையா? அநேக நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் எப்படியான ஒரு சோதனை இருக்க, பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? கர்த்தரை துதிக்க மறந்துடுறோம், கர்த்தரை ஆராதிக்க மறந்துடுறோம் இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு பாவம் இல்லையா? அதை நம்ம உணர்ந்துக்கலாம். கர்த்தர் வேதாமத்தில் அழகா சொல்லுங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டு ஏற்படுத்தியிருக்கிற அவர்கள் என் துதியை சொல்லி வரலாம். அப்ப எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா. அப்படி நம்ம சந்தோஷிக்கிறவர்களாக, என்னாலும் கம்பீரிக்கிறவர்களாக இருக்கணும். யாரு? நம்மளை நம்புகிறவர்கள். அவரை நம்புகிறவர்கள் அப்படி செய்யும் போது நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர் என்று சொல்கிறார். இப்போ கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்குள்ளாக நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்பிக்கை எப்படி இருக்கணும்? சந்தோஷத்தோடு களி கூறுகிறவர்களாக, கம்பீரிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். மற்றவர்களை போல பயந்தோ அழுது கொண்டோ இல்லையா, இது நடக்குமா நடக்காதா என்று அவ்விசுவாசத்தோடோ இல்லாதபடி இல்லையா, ஒரு நம்பிக்கையோடு நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். முதலாவதாக நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கிற காரியம் இல்லையா, அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். சங்கீதம் 145:20 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 145:20, பக்கம் 766. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் மேல அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அந்த அன்பு என்ன பண்ண ஒரு முக்கியமான ஒரு குணநலன் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அந்த நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில வாழும்போது அன்பு இல்லாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக நம்ம காணப்படுகிறது இல்லை? வேதாமத்தில் நம்ம பார்க்கும்போது அன்பிற்கு தான் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தர் அநேக இடங்களில் அதை சொல்லி வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அவர் கற்பனைகளை கொடுக்கும்போது கூட, தொகுத்து கொடுக்கும்போது கூட அன்பிற்கு அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அன்பில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறத பார்க்கிறோம் இல்லையா? நமக்கு தெரிந்த ஒரு அழகான பாடல், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்று சொல்லி ஒரு பாடல் இருக்குல்ல, நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சேர்ந்து பாடுவோமா? அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகல வேண்டும் கைமணியாமே. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சினமடையாது தீங்கு முன்னாது, இனமழியாது தீமை செய்யாது. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் தாங்கும் மிகைப்பட வேண்டோம் மேன்மை பெற்றோங்கும். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அல்லேலூயா. இந்த அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லை இல்லையா? நம்முடைய பரம தகப்பன் நம்மேல வைத்திருக்கிற அன்பை விளங்கும் பண்ணும்படி தான் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இல்லையா? இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு நமக்கு வந்ததனுடைய நோக்கமே நம்முடைய பாவங்களை, சாபங்களை எல்லாவற்றையும் அவர் மன்னிக்க வேண்டும். அப்போ எதுக்காக வரணும்? நம்ம மேலே இருந்த அன்பு இல்லையா? நம்ம ஒருத்தருக்கு நம்ம அன்பு, ஏதாவது ஒருத்தரை நேசிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் இல்லையா? ஒரு கோபமாக இருக்கும், எரிச்சல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர்களை பார்க்க கூட இந்த உலகத்தில் நம்ம கிடையாது. அவங்கள பார்த்தா திரும்பிட்டு போயிடுற குணநலன் தான். கர்த்தர் இன்று நாளில் நம்மோடு சொல்லுகிற ஒரு காரியம், அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அன்பு கூற வேண்டும். அன்பு கூறல அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு அடித்தளமே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் வந்திருக்கும் போது திக்கற்றவர்களாக, அனாதைகளாக, ஏழைகளாக, திக்கின்ற எல்லா திசைகள் இல்லையா அவர் சுற்றி திருந்து எல்லார் மேலும் அவர்
அன்பு செலுத்தினார். அல்லேலூயா. யா, சங்கீதம் 18:1 பாருங்களேன். 18:1 அதுல என் பலனாகிய கர்த்தர் பூமியில் அன்பு கூறுவேன் என்று சொல்றேன். என் பலனாகிய கர்த்தாவே. இல்லையா, நம்ம எப்பொழுதும் அவருக்குள்ள அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்படும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது இல்லையா, இந்த கற்பனைகளை, நியாய பிரமாணங்களை எல்லாவற்றையும் அவர் நமக்கு தொகுத்து கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா, மத்தேயு 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் 37வது வசனமும் 39வது வசனத்தை வரைக்கும் வாசிக்க கேட்போம். 22, 37, 38, 9. படிங்க. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த காரியத்தை நம்ம முழுமையாக கைப்பற்ற வேண்டும். நம்மை காப்பாற்ற வேண்டும். இல்லையா, அநேக நேரங்களில் ஜெபிக்கிறோம், என் ஜெபத்துக்கு பதில் இல்லை, என் ஜெபத்துக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கோமே தவிர நாம அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி சிந்திக்க அழைக்கப்படுது. நம்முடைய இருதயத்தில் அன்பு இருக்கிறதா? நாம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? மற்றவர்களை நம்ம இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதே போல பிறரை நேசிக்கிறோமா? அன்பு கூறுகிறோமா? இதுதான் கர்த்தர் இன்றைய நாளில் இல்லையா அழைக்கிறார். இதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கூறுவாயாக. இல்லையா, இதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில வர்றோம், சபையில கர்த்தரை துதிக்கிறோம், நம்ம தனிப்பட்ட ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், வீட்டில் ஜெபிக்கிறோம். இதெல்லாம் என்ன காட்டுது? நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவை காட்டுகிற அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டுது. இல்லையா, அதை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதுல யாருமே பின்வாங்கிறது இல்லை. இல்லையா, அப்படி யாராவது செய்யாம இருக்கிறீங்களா? இங்க ஜெபம் பண்ணாம, பைபிள் வாசிக்காம, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிற ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தால் இன்னிலேருந்து மாற்றிக்கணும். இல்லையா, ஜெபிக்கணும். வீட்லேயும் நம்ம ஜெபிக்கணும், போகும்போதும் வரும்போதும் நம்ம ஜெபிக்கணும். இல்லையா, அதே போல் வேதத்தை வாசிக்கணும். ஒருவேளை வேத வசனம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. இல்லையா, மொபைலில் வசனங்கள் வருகிறது, அதை நம்ம பார்த்து கேட்கிறவர்களாக இருக்கும். இப்போ முதலாவதாக நாம் தேவனோடு இருக்கிற அந்த உறவில் பலப்பட வேண்டும். அந்த இடத்துல அன்பு செலுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அன்பு செலுத்தணுமா? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும். இல்லையா, ஒரு அந்த அன்பு மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். நம்ம கர்த்தரிடத்துல அப்படியான ஒரு அன்பை செலுத்துகிறவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்தது என்ன சொல்லிருக்கு? அதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பது. கர்த்தர் நம்மை காப்பாற்ற வேண்டும், கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும், கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. அந்த அன்பு கூறுகிற அனுபவம் நமக்கு இல்லை என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறது இல்லையா. இன்றையிலேருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பார். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுறாருன்னு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரோட பேசுறாருன்னு விசுவாசிக்கிறீங்க? இல்லையா, நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கூட இருந்து என்ன சொல்லுவாரு? மகனே, மகளே, இது சரி, இது தப்பு, இப்படி போகாத, இதை செய்யாத. இல்லையா, அந்த சத்தத்தை நம்ம கேட்கணும். அப்படி இல்லாதபடி இந்த ஸ்கூல்லலாம் பசங்க சொல்லுவாங்களே, இந்த வாய்ப்பாடுலாம் சொல்லுவாங்களே, இந்த வாய்ப்பாடு சொல்ல தெரியுமா? 2வது வாய்ப்பாடு எப்படி சொல்லுவாங்க? 1 2 2 4 அப்படி நம்ம ஜெபம் செஞ்சுட்டு வந்தோம்னா பிரயோஜனமே இல்லைல்ல. எசப்பா, இன்னைக்கு நான் வெளியில் போனேன், பாதுகாத்துட்டீங்க, நன்றி, இதை நான் செஞ்சேன், எனக்கு நன்றி, எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், ஆமேன். இல்லையா, அப்படி நம்ம ஜெபிக்கும் போது இல்லையா கர்த்தர் பேசுகிறத, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து பேசுகிறத நம்ம கேட்க வேண்டும். அந்த அனுபவம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். இல்லையா, நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்களேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். இல்லையா, அது என்ன சொல்லுகிறது பாருங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது
தடை திறக்கப்படும் இல்லையா? ஏனென்றால் ம் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். மறுபடியும் அதே படிங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள். நல்ல என்ன பாருங்க, இங்க கவனிங்க எல்லாரும் ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, நம்ம இந்த வசனத்தை எப்படி நம்ம படிக்கிறோம்? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள். ஆமாம், நான் இன்னைக்கு ஒரு நல்ல வித்தியாசமாக நான் சொல்கிறேன், கவனிங்க. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்ல. இனிமேட்டு கேளுங்கள்னா இப்படி பாருங்க, காதை பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. கேளுங்கள் இதான் சொல்லலாம். நான் சொல்றது கேட்குதா? கேட்குதுன்னா கேட்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ கேளுங்கள், நம்ம கேட்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்கள் என்னைக்கு கேட்குறீங்களோ, யாரை எதை கேட்கணும்? அவருடைய வார்த்தையை கேட்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுறீங்களா? ஏசப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறீங்களா? உடனே அவர் என்ன சொல்றாரு? பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்கிறாரு? பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்காரு? துதியின் மத்தியில் இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். வேற எங்கே இருக்காரு? நமக்குள்ள இருக்கிறாரு, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருந்து அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு நம்ம பேசும்போது அவர் பதில் பேசுகிற தேவனா இல்லையா? பதில் பேசுவாரா இல்லையா? அவர் பேசுறதை கேட்குறோமா இல்லையா? ஆமாம். அப்போ நம்ம இன்னைக்கு போய் ஜபிக்கும் போது, ஏசப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன கேட்கணும்? ஏன் இதை தரமாட்டேன்றீங்கன்னு கேட்கணும். ஏன் தரமாட்டீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? பேசுவாரா பேச மாட்டாரா? சொல்லுங்களேன். பேசுகிற தெய்வம் இல்லையா? அநேக நேரங்களில் என்ன பண்ணுறோம்? நம்ம கேட்கறதில்ல. கேட்குறோம் ஆனால் கேட்கறதில்ல. புரியுதா? நம்ம வாயில் கேட்குறோம், செவியில் அவர் சொல்லுகிறத கேட்கறது. அதனால தான் என்ன ஆகுது? அநேக நேரங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம், நோ டிராஃபிக் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 1 வேன்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்காம நேராக போனோம்னா போராட்டம் வரதான் செய்யும். அங்கேருந்து ஒரு போலீஸ்காரர் லெஃப்ட் எடுன்னு சொல்கிறார், அதை கேட்காம நம்ம நேராக ரைட்டில் போனோம்னா பிரச்சனை வரதான் செய்யும் இல்லையா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெப வாழ்க்கையை மாற்றுகிறவர்களாக நாம் காணப்படும். கர்த்தர் நம்மோடு பேசுகிறதற்கு இடம் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? இதுதான் இந்த இடத்துல நம்ம அன்பு கூறுகிறவர்கள் என்ற ஒரு அந்த தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அன்பு கூறுகிறவர்கள் ஒருவருக்கொருவர் இல்லையா? அதை இதற்கு ஒப்பா இருக்கிற அந்த 39வது வசனத்தை வாசிப்போம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இல்லையா? அதை தான் சொல்லுவார். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் ஏசப்பாட்டு கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்வார்? நீ உன் சகோதரியிடத்தில் கண்கண்ட பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. கண்கண்ட பிறனிடத்தில் அன்பு கூறாதவன் கண்காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் இல்லையா? இன்ற நாளில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். இரண்டாவதாக அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக பரிசுத்தவான்களை அவர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களை அவர் காப்பாற்றுகிறார் இல்லையா? நம்ம எல்லாம் அந்த பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 146:9 வாசிப்போம். சங்கீதம் 146:9 பக்கம் 761. மன்னிக்கும், சங்கீதம் 97:10. சங்கீதம் 97:10. அவர் பரிசுத்தவான்களே. சங்கீதம் 97:10. அல்லேலூயா. துன்மார்க்கருடைய கைக்கு அவர்களை தாக்குவிக்கிறார். எப்படி செய்கிறாரா? பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாவை காப்பாற்றுகிறார் இல்லையா? மூன்றாவதாக பரிசுத்தவான்களை அவர் காப்பாற்றுகிற தேவன். நாம நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கும் போது, அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்போது அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அநேக நேரங்களில் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டு உலக பிரகாரமான காரியங்களை செய்து கொண்டு நான் இப்படியாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருந்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம்?
தவறி விடுகிற சூழலை பார்க்கிறோம் இல்லையா. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், துன்மார்க்கரின் கைக்கு தப்புவிக்கிறவராக. அல்லேலூயா. அப்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். புதிய மாதத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை அவர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இக்கட்டுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் மத்தியில் நம்ம நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக்கணும். பரிசுத்தமாக பார்த்துக்கொள்ள கூடாதபடி இல்லையா செயல்பட்டு கொண்டிருக்கிறது யாரு? பிசாசு. பிசாசுடைய செய்கை. வேற என்ன? எல்லாத்துக்கும் பிசாசு பிசாசு பிசாசுன்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பாவம் இல்லை பிசாசு. எல்லாத்துக்கும் பிசாசு பிசாசு அப்படின்னு சொன்னா சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். அவங்க சொன்னது கேட்டுதா? எல்லாருக்கும் கேட்டுதா? என்ன சொல்றாங்க? நம்ம இடம் கொடுக்கறதுனால தான் இல்லையா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நின்னோம்னா பிசாசு ஓடி போவான். பாஸ்டர், பிசாசு எங்கள் வீட்டில் ஒரே துகள்ல பாஸ்டர், எங்கள் வீட்டில் ஒரே போராட்டம். ஏன் போராட்டம் வருது? ஏன் பிரச்சனை வருது? நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லவே இல்லை இல்லையா. அப்போ ஜபம் இல்லை, சர்ச்சுக்கு ஒழுங்கா போல, வேதத்தை வாசிக்கல, யாருக்கு இடம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு இடம் கொடுக்காம என்ன பண்றோம் இல்லையா. அதுதான் இல்லையா. இன்றைய நாளில் நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது இல்லையா கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த வாழ்க்கை வாழாதபடி இடையூறுகளுக்கு பிசாசு காரணம் என்று சொன்னாலும் நாம என்ன பண்ணணும்? விழிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம விழிப்புள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களுக்கும் விலகி பாதுகாத்துக்கொள்ளும். வேதாகமம் சொல்லுகிறது இல்லையா, எல்லா சோதனைகளுக்கும் தப்பித்துக் கொள்கிற போக்கை உண்டு பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. 2 கொரிந்தியர்ல இது வாசிக்கும், அது தெரியும் அந்த வசனம். கொரிந்தியர் எல்லா சோதனைகளுக்கும் தப்பிக்கொள்வதற்கான போக்கை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா. நம்ம அநேக நேரங்களில் நான் இதுலேருந்து எப்படி தப்பிச்சு கொள்வேன், இந்த போராட்டத்திலேருந்து எப்படி நான் விலகுவேன் அப்படின்னு சொல்லி இல்லையா. சங்கீதம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போமா? ஒரு பக்கம் 236. எல்லாரும் எடுத்துக்கிங்களா ஒரு நிமிஷம்? எல்லாரும் பைபிள் வச்சுருக்கவங்க அதை திருப்பிங்க. 200 புதிய பாட்டில் 236வது பக்கம் திருப்பிங்க எல்லாரும். மனுஷருக்கு நேருகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனைகள் உங்களுக்கு நேரிடவில்லை. அல்லேலூயா. இல்லை, ஒரு நிமிஷம் பொறுமையாக போவோம். எல்லாம் கவனிங்க. எங்கள் வீட்டில் தான் பிரச்சனை, எங்களுக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனை வேற யாருக்குமே இல்லை நம்ம சொல்கிறோமா? என்ன வேதாகம் என்ன சொல்லுறது? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குப்பா, உனக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. சரியா? இன்னிலிருந்து பிரச்சனையா பார்க்காதீங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் அப்படி ஒரு பிரச்சனைன்னு எதை நினைக்கிறீங்களோ அப்படி நினைக்கும் போது இது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. இது உலகத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கான், நானும் நல்லா தான் வாழுவேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. பிரச்சனையை பெருசாக பார்க்காதீங்க இல்லையா. பிரச்சனை இப்போ என்ன பாருங்க, ஒரு சின்ன ஒரு அந்த கல் இல்லைன்னா கோலி உருண்டை சொல்லுவாங்களே, சின்னதாக இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து இந்த கண்ணு பின்னாடி வச்சிங்கன்னா இந்த உலகமே மறைஞ்சு போயிடும். அந்த பிரச்சனையை நீங்கள் தூக்கி தள்ளி வச்சு பாருங்க, அது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அதுதான் நம்ம கர்த்தர் 2 நாள் வச்சு வைப்போம். அடுத்தது படிப்போம், அதிலே படிங்க. தேவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரா? அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் இல்லையா. ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் நீங்கள் உங்கள் திராணிக்கு மேலாக உங்களை சோதிப்பதற்கு இடம் கொடாமல். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சது இல்லையா. நம்மளுக்கு ஒரு டாலரன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நான் ஒரு வெயிட்டை தூக்குறேன் அப்படின்னு சொன்னால் என்னால் 100 கிலோ தூக்க முடிஞ்சால் அதான் என்னுடைய இது. என்கிட்ட எடுத்துகிட்டு 200 கிலோ தூக்குன்னு சொன்னால் முடியாது இல்லையா. நமக்கு சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார், சில காரியங்களை அவர் வழி நடத்துகிறார். அப்போ நம்முடைய திராணி, உன்னால் 50 கிலோ தான் தூக்க முடியும்னா 50 கிலோ இல்லையா. நம்மளுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், காலையில் இட்லி சாப்பிட்றோம்,
சிஸ்டர் தான் நிறைய பதில் சொல்கிறாங்க. எத்தனை இட்லி சிஸ்டர் நீங்கள் சாப்பிட முடியும் ஒரு நாளைக்கு? 3 தானா? 8 இட்லி எடுத்து வந்து வச்சு சாப்பிட்ணுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? முடியாதுங்கள. அப்போ மிஞ்சி போனால் ஒரு 4வது இட்லி வச்சுட்டா, சட்னி நல்லா இருக்குது, குழம்பு நல்லா இருக்குன்னா சாப்பிட்லாமா? 4வது இட்லி எக்ஸ்ட்ரா ஒன்றுணும் இல்லையா? அதுதான் உங்கள் திராணிக்கு மேலே கொஞ்சம் வேணால் பிரச்சனை வரலாம். அதை பார்த்து 4 இட்லியா அப்படின்னு சொல்லி பயப்படுது. அதை மேற்கொள்கிறதற்கான திராணியை அவர் என்ன பண்ணுறாராம்? தருகிறார் அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து வாசனம். சோதனையை சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன தலைப்பு தியானித்துட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். காப்பாற்றுகிறார். அதில் எத்தனாவது தலைப்பு? என்ன தலைப்பா? பரிசுத்தவான்களை. அப்போ இன்னையிலேருந்து என்னால் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியல, நான் வெளியில் போனால் விழுந்துடுறேன், எனக்கு சோதனை இருக்குது, என்னை டிவி பார்க்காம இருக்க முடியல, பைபிள் வாசிக்காமல் அது பிரச்சனையாக இருக்குது, பைபிள் எடுத்தாலே தூக்கம் வருது, மொபைலில் பார்க்காம இருக்க முடியல அப்படின்லாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அப்போ என்ன, நம்மளுக்கு சோதனை வரதான் செய்யும். ஆனால் அந்த சோதனையை தாங்கி கொள்வதற்கான மேற்கொள்வதற்கான போக்கையும் அவர் உண்டாக்குகிறார். அந்த போக்கு என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்காம வேற ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அந்த சோதனையை மேற்கொள்றதற்கான போக்கு என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட வைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பிடித்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், துதிக்கணும். எந்த ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அதுலேருந்து நம்ம வழி விலகிக்கூடாது. அநேக நேரங்களில் அதுலேருந்து நம்ம வழி விலகிறதுனால தான் நிறைய சாக்கு போக்கு சொல்லிட்டு இல்லையா, மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு, மற்றவர்கள் மேலே பழி சொல்லி கொண்டு, என்னால் இது முடியல, இது பிரச்சனையாக இருக்குது, அது பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி இல்லையா. நம்ம இன்றைய நாளில் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கான வழிவாசல்களை கர்த்தர் தருகிறார் இல்லையா. அல்லேலூயா. நம்ம இனிமேட்டு சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கு. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான்னு சொல்லியாச்சு. இன்னும் பிசாசு எங்கள் வீட்டுக்குள்ளே வரான், தரித்திரம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல. உங்கள் கையில் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார், வேத வசனம் என்ற ஆயுதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை வந்தது இல்லையா. அவர் இந்த உலகத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. 40 நாள் பாஸ்டர் நான் பாஸ்டிங் போயிட்டு ஜபம் போட்டுலாம் இருந்தாலும் பிரச்சனை சொல்கிறோமா இல்லையா. ஜப ஆலயத்துக்கு வரோம், இங்கே ஆலோசனைகள் கொடுப்பாங்க, நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் பாஸ்டர் நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் பிரச்சனை சரியாகலை. ஏன் சரியாகலை யோசித்து பார்த்துருக்கோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்தது. ஆனால் அவர் அந்த சோதனை எப்படி மேற்கொண்டார்? வேத வசனத்திலிருந்து தான். சாத்தான் என்ன சொன்னான்? சாத்தானுக்கு வசனம் தெரிஞ்சதா இல்லையா? சாத்தான என்ன பண்ணான்? வசனத்தை சொன்னான் இல்லையா. ஆனால் பகுத்தறிகிற வசனத்தை நம்ம ஆழமாய் அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம இருதய பலகையில் நம்ம எழுதி கொள்ள வேண்டும். அப்படி இருந்ததுன்னா நம்ம சூழ்நிலைகளை மேற்கொள்ள வேண்டும். நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த வார்த்தைகளை எடுத்து கொடுப்பார். சூழ்நிலைகளை பார்த்து பேசுவார். மலைகளை பார்த்து பயந்து படாதே, மலைகளை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்கிற அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்தார். அப்போ அந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதபடி நம்மை பரிசுத்தவான்களாய் பாதுகாத்து கொள்ளும் பொழுது இல்லையா, அவர் நம்மை ஆத்துமாவை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். சங்கீதம் 97:10 அதுதான் நம்ம பார்த்தோம். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை காப்புவிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அதே போல நீதிமொழிகள் 2:8 பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போகிற பாதையை, நம்ம கடந்து செல்கிற பாதையில் நம்மை அவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா. 1 சாமுவேல் 2:9 வாசிப்போம். 1 சாமுவேல் 2:9 1 சாமுவேல் 2:9 வாசிப்போம். இல்லை, அந்த உலகத்தில் உங்களுக்கு எதிராக அநேக சத்துருக்கள் எழுப்பி வராங்க. அவங்ககிட்ட பலன் இருக்குது, அவங்ககிட்ட பணம் இருக்குது, அவங்ககிட்ட அந்தஸ்து இருக்குது, அரசியல் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தவான்களின் பாதங்களை அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருவை கண்டு பயப்பட தேவையில்லை. அவர் உங்களை பரிசுத்த வாழ்க்கையில் வாழும்படியாக அழைக்கிறார். அப்படி செய்யும் பொழுது
அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3 காரியங்களை இன்றைய நாளில் நம்ம பார்த்தோம் இல்லையா? கர்த்தரை நம்புகிறவர்களை காப்பாற்றுகிறார், நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார், பரிசுத்தவான்களை அவர் காப்பாற்றுகிறார் இல்லையா? நம்ம முடிப்போம் நேரம் இல்லை இல்லையா? இன்னுமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேதாகமத்தில் பரதேசிகளை அவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி அவர்களை திக்கற்ற நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து இல்லையா, எனக்கு வீடு வாசல் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற பிரதேசிகளை இல்லையா, உதவியற்றவர்களை அவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய நீதிமான்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நோவாவுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நோவா வாழ்ந்த காலத்தில் அவர் மட்டும் தான் நீதிமானாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தமமும் நீதிமானாக அவருடைய குடும்பம் அவராலே ரட்சிக்கப்பட்டது. அப்படியாக இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைய நாளில கூட சங்கீதம் 121:7 படி இல்லையா, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, நல்லா கவனிங்க, பைபிளை மூடி வச்சுருங்க, நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் வளருகிற அனுபவம் இல்லையா? நீங்கள் வளராதபடி பழைய காரியத்தை அப்படியே நம்ம கூட வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கதை சொல்லுவாங்க. ஷூலாம் போட்டோம்னா சாக்ஸு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்க? சாக்ஸ் போட்டு ஷூ போடுவாங்க. அந்த சாக்ஸை நம்ம சரியாக துவைக்கலை, ஒருவேளை வேர்த்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி நாற்றம் அடிக்கும். நீங்கள் அது கதை இது, நீங்கள் நல்லா கவனிங்க. அப்படின்னா ஒரு மனுஷன் அந்த சாக்ஸை துவைக்கவே மாட்டான், அப்படியே வருவான். அப்படியே ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது அந்த அப்படியே போகிறது, உடனே அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஐயோ நாத்தடிக்குதியா, ஏன் இப்படி வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அவன் அதுக்கு கவலைப்படாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து சொல்கிறாங்க, இவங்க கூட பக்கத்தில் போனாலே நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லி. அவன் உடனே ஒரு நாள் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க, ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். இப்படி வழக்கம் போல் இவன் பழைய சாக்ஸை போட்டு போயிட்டான். அங்கே போனவொடனே ஒரே நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, இன்னைக்கு கூட மாற்றாமல் வந்திருக்கேன், இப்படி வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்டாங்க. சரி, உடனே ஒய்ஃப் சொல்கிறாங்க, இது சரிப்பட்டு வராது, நீ முதல்ல வீட்டுக்கு போயிட்டு சாக்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி. உடனே அவன் மனுஷன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த கூட்டத்துக்கு வந்துட்டான். கூட்டத்தில் வந்த உடனே பார்த்தா மறுபடியும் ஒரே நாத்தடிக்கு. எல்லாரும் இப்படி இப்படி பார்க்குறாங்க. ஒய்ஃபு கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் சொன்னதை கேட்கலையா, செய்யலையா நீ அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் கேட்டாங்க. இந்த பாரு, உடனே காலை காட்டுறது பாரு, என் சாக்ஸ் பாரு, புது சாக்ஸ் போட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா. அப்போ ஏன் இன்னும் நாற்று அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நான் புதுசு மாற்றினேன் அப்படின்னு சொன்னால் நீ நம்ப மாட்டேன், ஆனால் தான் நான் பழசை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஃபைல்லேருந்து அந்த பழசை தூக்கிக்கலாம் இல்லையா? அநேக நேரங்களில் இது ஒரு கதையாக இருக்கலாம், ஆனால் அநேக நேரங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. பழைய மனுஷனை களைத்து போட வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுது இல்லையா? பழைய மனுஷனை கலட்டி போட்டுட்டு புதிய மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா! அப்படி நம்ம செய்யவில்லை என்று சொன்னால், ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு காலாக நான் இருப்பேன் என்று சொன்னால், நாம் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்கறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எவ்வளோதான் ஜெபிச்சாலும் அதற்கு பதில் வருமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியானது தான். கர்த்தர் அதற்காக தான் நமக்கு அவருடைய இரத்தத்தாலே கழுவி இருக்கிறார். அந்த பிரச்சனத்துக்குள்ள நம்ம அனுதினமும் கடந்து வரணும். ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் அன்பிலே நடத்தப்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தான் அவருக்குள்ளாக நாம் இருப்போம். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? கர்த்தர் இன்றைய நாளில் அவர் நம்மோடு பேசியிருக்கிற காரியத்திற்காக, கர்த்தர் நம்மோடு இன்றைய நாளில் இடைபெற்றிருக்கிற ஒரு காரியத்திற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? முடிந்தவங்க முழங்கால் போட்டிருப்போம், இல்லைன்னா எழுந்து நிற்போம். கர்த்தர் இன்றைய நாளில் நம்மோடு இடைபெறும்படியாக நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை அவர் வைத்திருக்கிறாரோ, எந்த ஒரு காரியத்தில் நம்ம விடுதலை வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறோமோ, எந்த ஒரு காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமோ, அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒரு பரிசுத்த ஜீவியம், அன்பு கூறுகிற ஒரு ஜீவியம் இல்லையா? அவரை நம்புகிற ஒரு ஜீவியம். இந்த 3 காரியத்தை அவர் காட்டிருக்கிறார். முதலாவதாக பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்பதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை நீக்கி போட வேண்டும். உலக பிரகாரமாக நான் சொல்லலை, நான் அதை செய்யலை இதை செய்யலை, சினிமா பார்க்கல, அதை பார்க்கல, இதை பார்க்கல. ஆனால் நம்முடைய இருதயத்தின் காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை.
ஒரு நாள் ஒரு நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற காரியங்கள், கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய பாவ காரியங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். அவரை நோக்கி அறிக்கை செய்து விண்ணப்பம் செய்து இல்லையா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதாத்திருப்பான். ஒருவேளை என்ன காரியத்தை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், எதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லுகிறார், எதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை நீங்கள் கர்த்தரிடத்தில் இந்த நாளில் ஒப்பு கொடுக்கும்படியாக, அதை ஒப்பு கொடுத்து அதை விட்டு விடுகிற வேலையில கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறார். நம்ம முதலாவதாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிப்போமா. கர்த்தரை அவர் ஆசீர்வாதத்தை தடையாக இருக்கிற பாவ காரியங்கள் இல்லையா, ஒருவேளை உலக பிரகாரமாக இருக்கிற பாவங்களாக இல்லாமல் இருக்கலாம். நம்ம அதுல இருந்தெல்லாம் கடந்து வந்துட்டோம் இல்லையா, ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், சபைக்கு ஒழுங்காக வருகிறோம். இருந்தாலும் நம்ம இருதயத்தின் இச்சைகள் இல்லையா, பொறாமைகள், கோப குணங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள், எரிச்சலின் காரியங்கள் கர்த்தர் அவைகளை அறிந்திருக்கிறார். இது அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இருதயம் எல்லா திருக்குள்ள கேடுள்ளதுமான காரியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் நம்ம வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹalleluya hallelujah thank you Jesus thank you holy spirit. உமக்கு நன்றி 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 கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம், எங்களோடு பேசுகிற தெய்வம். ஹalleluya நீர் அப்பா கல்லோ மண்ணோ இல்லை தகப்பனே, நீர் என்றும் ஜீவிக்கிற தேவன், ஜீவிக்கிற தேவன். ஹalleluya hallelujah நன்றி 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 தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே என்ன பாவமான காரியங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறீரோ, எந்த காரியத்தை நீர் உணர்த்துகிறீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாக, ஒரு சுகம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, சாபத்திலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை. அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம், அவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் ஒரு விடுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. பாவத்தை கழுவுகிற தேவன், அழகான ஒரு வெண்ணங்கி தரித்த தேவன் நம்மத்தில் இருக்கிறார். பாவங்களை சுத்திகரிப்பதற்காக கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால ஒரு சுத்திகரிப்பு, ஒரு சுத்திகரிப்பு, ஒரு சுத்திகரிப்பு இயேசுவின் நாமத்தினால உண்டாகுகிறது. நாம வாயத்திலிருந்து ஒப்பு கொடுக்கிற வேளையில உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும்போது, உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தாவின் பாவத்தை மன்னிங்க. உலக பிரகாரமாக மறைமுகமான காரியங்கள், மற்றவர்களுக்கு தெரியாத பாவங்கள், உமக்கு பிடித்தமில்லாத எரிச்சலின் குணம், கோபத்தின் குணம், மன்னிக்க முடியாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஏற்ற ஜீவியம் வாழும்படியாக, உண்மையிலே அன்பு செலுத்துகிறவர்களாக, உண்மையிலே அன்பு கூறுகிறவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக மாறும்படியாக கர்த்தர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன். ஹalleluya thank you Jesus. இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறபடியினால, கர்த்தர் அருளுகிற காரியங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறபடியினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை கட்டி நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. thank you Jesus thank you Lord thank you Jesus. அப்பா, எல்லா வாழ்க்கையில் இருக்கிற மறைமுகமான பாவங்கள், ஆசீர்வாதத்துக்கு தடையாக காரியங்களை நீர் விலக்கி போட்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. உண்மையிலேயே நிலைத்திருக்கிற அனுபவத்தை தாங்க, நிலைத்திருக்கிற அனுபவத்தை தாங்க. அப்பா, திராட்சை செடி இல்லப்பா, நாங்க உண்மையில நிலைத்திருக்கணும் தகப்பனே. உண்மையிலேயே அப்பா நாங்கள் நிலைத்திருக்கும் போது நல்ல கனிகளை கொடுப்போம். கர்த்தர் அப்படியான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த நாளில் கூட இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் பேர் பேராக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ரெண்டு நாளில் காப்பாற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கீங்க. ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. வாக்குரைத்தவர் உண்மையுள்ள தேவன், வாக்குரைத்த உண்மையுள்ள தேவன் தகப்பனே. எந்த காரியத்தில் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறாங்களோ, கடன் பாரத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும், பொருளாதார காரியத்தில் காப்பாற்ற வேண்டும், சரீர சுகவீனத்தில் ஒரு காப்பாற்ற வேண்டும் தகப்பனை, குடும்ப ஆசீர்வாதத்தில் ஒரு ஆறுதல் வேண்டும் தகப்பனை. எந்த ஒரு காரியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறபடியினால, கர்த்தாவே நீர் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலவீனத்தின் ஆவி நீக்கிறபடியினால, கொள்ளாத சத்துருவின் கிரியைகள் நீக்கிறபடியினால, குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற சாபத்தீரான காரியங்கள் நீக்கிறபடியினால, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகிறபடியினால உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். பொருளாதார காரியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறபடியினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறேன் அப்பா, வானமும் பூமியும் உம்முடையதாக இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, கடன் பாரங்களை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். திருமண வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க அப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு
கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனே. பொருளாதார காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்கு, ஃபீஸ் கட்டுகிற காரியங்களுக்கு, மேற்படிப்பிற்கான காரியங்களை கர்த்தர் வழிவாசலை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதபடி இருக்கிற கணவனுக்காக, ரட்சிக்கப்படாத இருக்கிற மனைவிக்காக, ரட்சிக்கப்படாத இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல தகப்பனை குடும்பமாக ஆராதிக்க, குடும்பமாக நமக்கு நன்றி செலுத்த கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய போக்கியம் வரத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க தகப்பனை. எல்லா தேவைகளையும் சந்திங்க. மலாகாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி நீர் எல்லா தீங்குக்கும் விலக்கி அப்பா நீர் பாதுகாக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளில் கூட சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை. இன்று நாளில் பாஸ்டருக்காக, பாஸ்டர் குடும்பத்திற்காக, சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ஐயாக்கா, பிஷப் ஐயாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவேட் ஐயாக்காக இந்த இடத்துல நீர் எடுத்து அவர்களை பயன்படுத்தி வருகிறீர். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மென்மேலுமாக உம்முடைய ஊழியத்தை திறம்பட செய்யத்தக்கதாக அநேக புதிய ஆத்மாக்கள் உண்டாகும்படியாக நீர் கிருபை செய்யுங்க. அப்படியான ஒரு அனுபவத்தை நீ தரப்போகிறபடினாலே உமக்கு நன்றி. வருகிறவர்கள் போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை ஐயா மூலமாக நமக்கு இந்த மாதத்துக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்ததுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஐயாவுடைய ஊழியர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த நாள்